ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி கிராஃப்ட் சேனல். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மதர்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அதுக்கான கிஃப்ட் ஐடியா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார்ட்போர்ட், அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் தாங்க தேவைப்படும். ஸோ வந்து கார்ட்போர்ட் வேஸ்ட்டாக தூக்கி போடுறது எல்லாத்தையும் இருக்கும், அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வரைகிறேன், அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த ஷேப்புக்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. பார்க்குறேன், தெரியுதா? இந்த ஷேப்புக்கு வந்துட்டு வரைஞ்சி, சரிங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து எல்லாருக்கும் வரைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஷேப் தாங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு 4 பீஸ் வந்து தேவைப்படும், சரிங்களா? கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார் ஷேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வைக்கிற எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வச்சு வந்து ஜாயின் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த 3 இதையுமே ஃபெவிகால் இல்லை ஏதாவது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இந்த ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, உடனே வந்து ஒட்டிக்கும். பட் இதுக்கு வந்து ஃபெவிகாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது மாதிரி 3த்தையும் வந்து ஒட்டுக்காச்சு ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ட்ரை ஆகட்டும், சரிங்களா? ஸ்ட்ராங் கார்ட்போர்ட்னால் 3 போதும், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டார் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு சேர்த்து வச்சு வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டாருக்கு வந்து 2 போதும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் 2 வச்சு ஒட்டிக்கிறேன். இதுவுமே 2 ட்ரை ஆகட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு ஒன்று வாங்கினது, ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னா பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதை வந்துட்டு நம்ம சைடெலாம் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இதோட சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து தெரிஞ்சிட்ருக்கோங்களா, அதனால நான் வந்து மாஸ்கிங் டேப் வந்து எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இது 2த்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ இது வந்து வேஸ்ட்டாக போன கார்ட்போர்ட் தான், அதுதான் இப்படி இருக்குது, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இந்த பாக்ஸ், அதுதான் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. நம்மளோட இது வந்து ஒரு ட்ராஃபி மாதிரி மதர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ இதை இப்படி ஒட்டிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இதை வந்து ஒட்ட வச்சாச்சு, சரிங்களா? ஸோ நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெவிகாலும் வந்து சுற்றி போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு செலோ டேப்பும் ஒட்டியிருக்கேன். நல்லா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதனால தான், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாரையுமே இது மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம ஜெஸ்ஸோ ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்றேன், சரிங்களா? கடையில் வாங்குறதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஹோம்மேட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஃபெவிகால் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் வந்துட்டு பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி பிளாக் ப்ரைமர் வேணும்னா, ஜெஸ்ஸோ வேணும்னா நீங்கள் அது பிளாக் பெயிண்ட் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒயிட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஈஸி, ஓகேவா? இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஜெஸ்ஸோவால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதாவது பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது அந்த சைட்லலாம் அவ்வளோ பெயிண்ட் பண்ணலை, பட் பேக் சைடில் வந்துட்டு நான் கொடுத்தேன். பிகாஸ் நான் பேக் சைடில் வந்து அவ்வளோ பெயிண்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் கொடுத்தேன். நீங்கள் பேக் சைடும் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா இது கொடுக்க வேண்டாம், சரிங்களா?
சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இனி நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணணும். இந்த கீழே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் அண்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கும் நீங்கள் வந்து கோல்டன் மெட்டாலிக் கலர் கொடுங்க. ஓகேவா? கோல்டன் நான் கொடுக்குறேன், கோல்டன் மெட்டாலிக் கலரும் அதுக்கப்புறமா நான் வந்து பிளாக் வந்துட்டு கொடுக்குறேன். இது ரெண்டுமே இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் இதுக்கு வந்து கோல்டன் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது கொடுக்குறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பெயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், அதே மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கோல்டன் பெயிண்ட் அண்ட் பிளாக் பெயிண்ட் வந்து கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இருக்குது. உங்களுக்குமே இது வந்து பிடிச்சதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடு வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணலை, பட் இந்த பாக்ஸில் வந்துட்டு 4 சைட்ஸுமே நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 4 சைட்ஸ் பெயிண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான், ஃப்ரண்ட்டில் மட்டும் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இதை மதர்ஸ் டேக்கு தான் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு, பர்த்டே கிஃப்டாக, டீச்சர்ஸ் டேக்கு உங்களோட பெஸ்ட் டீச்சருக்கு கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கொடுக்கலாம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். ஸோ இந்த ஸ்டாருக்கு நடுவில் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒட்டணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா வேர்ல்டு பெஸ்ட் மாம் அந்த மாதிரி ஒட்டணுன்னு நினச்சாலும் ஒட்டிக்கோங்க. வேறு எதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப்லேயும் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது, பட் நான் இதை ஒட்ட போகிறதில்ல. நானாகவே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் குட்டி குட்டி ஹார்ட் அண்ட் ஷேப்ஸ் வரைஞ்சி ஒட்டுறேன். நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் பாருங்கள். 2 ஹார்ட் அண்ட் ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் கிளிட்டர் கட் பண்ணி எடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இதை வந்து எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பாக வந்துட்டு இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். நான் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணி இது வந்து அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு ஹார்ட் அண்ட் ஷேப்பை இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ராஃபி மாதிரியே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ட்ரை கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான். So thank you for watching. Let's meet in the next video.